மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களை விசேஷமாயும் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்ச ராட்சத்திற்களை திரளும். பரிசுத்தாவி தேவமாதாவின் பேரிலும் அப்போஸ்தலர் பேரிலும் எழுந்தருளி வந்ததை தியானித்து உத்தம தேவ சிநேகம் என்கிற புண்ணியத்தை கேட்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களை விசேஷமாயும் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்ச ராட்சத்திற்கு அழைத்தருளும். தேவமாதா தமது ஆத்ம சரீரத்தோடு பரலோகத்திற்கு ஆரமானதை தியானித்து பரிசுத்த கற்பு என்கிற புண்ணியத்தை கேட்போமாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருள. எங்களை தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென்.
அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுது என்று இருப்பதாக. ஆமென். ஓ என் சேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகலாத்துமாக்களை விசேஷமாய் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்ச ராட்சியத்திற்கு அழைத்தருளாம். தேவமாதா பரலோக புலோகராக்கினியாக சிஷ்டத்தம திருத்துவத்தினால் முடிசூட்டப்பட்டதை தியானித்து மாதாவுக்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சுக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களை விசேஷமாய் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்திற்கு அழைத்தருளும். அதிதூதரான சிஸ்ட மிக்கேலே, தேவதூதர்களான சிஸ்ட கபரியேலே, ரவேலே, அப்போஸ்தலர்களான சிஸ்டர் ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களுடனே ஒன்றாக கூட்டி அச்சிஷ்ட தேவமாதாவின் திருப்பாத்திலே பாதுகாணிக்க வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சுக்கொடுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. இப்புனித ஸ்தலத்தின் மாட்சிமை திங்கே மேலான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற சிஸ்ட அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லேலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தே துன்பப்படுவர்களுக்கு பரமசஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமதின்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய சிஸ்ட அந்தோணியாரே, சூரத்னமுள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுகிறவரே, திருச்சபையின் கர்ணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவு நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷம் நம்பிக்கை பாக்கியம் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை எல்லாம் பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ, உம்மை தேடி வந்த நிர்வாகிக்கும் பேரில் தயவாயிரும். அழுகின்ற பேர்களை அரவணையும், மல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமின்றி ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் மென்மையான தயாபுரமே, தயக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண்போமோ, எங்கள் மன்றாட்டுகள் மறுக்கப்படுமோ, எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போமோ,
எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ? ஐயா எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்ட ஆசீர்வதித்துள்ள அன்பான தகப்பனே, ஆமென். கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி தயவாயிரும் கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும் கிறிஸ்துவே பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும் படைத்த சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணீரட்சியும் உலகத்தை மீட்ட சூதன் சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணீரட்சியும் எங்களை தயை பண்ணீரட்சியும் பரிசுத்த ஆவி எங்களை தயை பண்ணீரட்சியும் தம திருத்துவையில சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணீரட்சியும்
பரிசுத்த கர்த்தரின் எழில் மரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை விரட்டி அழித்தவரே, ஒருமையால் பகைமையை ஜெயித்தவரே, புகழ் மன தரித்திர மாணிக்கமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம சிரவணமானவரே, உபவாசத்தில் மிக உயர்ந்தவரே, உயர்வேத சுவிசேஷ மொழி தீபமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவன் மேல் நம்பிக்கை கொண்டவரே, நேச பிரகாசத்தின் சுவாலையே, நித்திய ஈடேற்ற பற்றுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நடத்தையால் விரோதத்தை வென்றவரே, நலமிகு பிறர் சினம் மிகுந்தவரே, போற்றும் தாழ்ச்சியால் மிகுந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை நெறியில் நடந்தவரே, திருச்சபையின் தோழானவரே, திருவுடன்படிக்கையின் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத ஞான பொக்கிஷமே, போற்றுதற்குரிய பிரசங்கியே, பதிதரை நல்வழி செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோபம் நீக்க வரம் பெற்றவா, மோகம் நீக்க உதவியவா, மிருகத்தால் நல்வழி காண்பித்தவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அபதத்தை நேர்மூலமாக்கியவா, அஞ்சாமல் நீதியை தெரிவித்தவா, அபத்தமில்லாமல் பேசியவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறையிருந்தோரை ரட்சித்தவா, பிறபொருள் கொடுத்த பிரசங்கித்தவா, தேவபயம் எழச் செய்கின்றவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுக்கு பயங்கரமானவரே, பசி துன்பப்படுவோர்க்கு ஆறுதலே, எளியவருக்கு சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருக்கு ஆறுதலே,
சிறைப்பட்டோரை மீட்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சமே, வழி தப்பி போவோரின் அடைக்கலமே, அப்போஸ்தலர்களின் சாயலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நஞ்சான உணவை அருந்தியவா, சகல ஆத்துமத்தை ரட்சித்தவா, பெருங்கிடி மழைகளை நிறுத்தியவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐம்புலம் வென்ற சபை மாணிக்கமே, நன்னாக்கு அழியாத மாமுனியே, 13 புதுமைகள் செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாய், உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாய், உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாய், உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயைகள் நிரட்சியும். எங்களை தயைகள் நிரட்சியும். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் அதுவை அந்தோணியாருடைய திருவிழாவினுடைய நவநாளிலே கூடியிருக்கிறோம். அனைவரும் சற்று எழுந்து நின்று ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஆண்டவர் நல்ல தெய்வமாக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வத்தை நாம் புகழ்வதற்காக வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் நாம் புகழ்ந்து பாடுவோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் யாராவது வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. நம்ம எல்லாரும் அன்புடையவர்களா அன்பில்லாதவர்களா? கடவுளை அறிந்து கொள்ளணும் வந்திருக்கீங்கல்ல. அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை. ஓகே, நீங்க அன்புடையவர்களாக இருக்கின்றீர்கள். அது கடவுள் மீது மட்டும் அன்பா, இல்லை என்றால் எல்லாரும் மீது உள்ள அன்பா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் கடவுள் அன்பா இருக்கிறார். நம்ம அன்பு செய்யறோமோ இல்லையோ, கடவுள் அன்பா இருக்கிறார். அந்த அன்பு தெய்வத்தை நாம் இன்று கண்டுகொள்ள வந்திருக்கின்றோம். திருவிழாவிலுடைய அந்தோணியாருடைய திருவிழாவிலே ஒரு நாள் அவரை கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கார். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க.
ஆண்டவரே இயேசுவே உமக்கு புகழ் என்று சொல்லுங்க. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுங்க. புனித அந்தோணியார் வழியாக உம்மை போற்றி புகழ வாய்ப்பு கொடுத்துருக்கு, அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து என்னோடு சேர்ந்து பாடுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே இயேசுவே என் மேல் மனமிரங்கும். சேர்த்து பாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே இயேசுவே என் மேல் மனமிரங்கும். இரக்கத்தின் ஆண்டவரே இயேசுவே என் மேல் மனமிரங்கும். வார்த்தையானவரே இயேசுவே என் மேல் மனமிரங்கும். வார்த்தையானவரே இயேசுவே என் மேல் மனமிரங்கும். வார்த்தையானவரே இயேசுவே என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் மேல் மனமிரங்கும். நற்கருணை ஆண்டவரே 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 இயேசுவே என் மேல் மனமிரங்கும். வார்த்தையானவர், இரக்கத்தின் ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்க வேண்டும். 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்ற தெய்வம் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து நம்மை அன்புடையவராக மாற்ற வேண்டும். அன்பில்லாதவர்களாக ஒருவேளை வந்திருக்கலாம், ஆனால் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பிரசனம் நம்மை அன்புடையவராக மாற்றுகிறது. அதற்காக நன்றி சொல்லி இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே நீர் ஒருவரே நல்லவர். அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் சிந்திக்க எடுத்திருக்கின்ற சிந்தனையானது லூக்கா நற்செய்தி 13வது பிரிவு 18, 19 மற்றும் 20, 21 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு இயேசு, இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார். அது வளர்ந்து மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. எப்படா அமர சொல்லுவாங்கன்னு இருந்த மாதிரி இருக்கு. அன்புக்குரியவர்களே, ரொம்ப நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கும் இந்த பீடத்தில் நிற்பதற்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். என்னுடைய நண்பருடைய ஊர் இருந்தாலும் நான் ரொம்ப நாள் கழித்து இங்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல். உங்களை எல்லாம் பார்ப்பதிலே ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படி அந்தோணியாரை பற்றி சொல்வதற்கு எனக்கு பின்னால் தான் இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து தான் இங்கே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். அந்த வாய்ப்பு குறிப்பாக அந்த பொங்கல் விடுமுறையில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நிறைய பேரை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பாக கூட நான் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு
அந்த நற்செய்தி நடுவோம் என்பது யூதாததை கோயிலுக்கு அருகில் இருக்கின்றது. அந்த யூதாததை கோயிலுக்கு அருகில் இருக்கின்ற அந்த நற்செய்தி நடுவத்தில் இன்றைக்கு மாலை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்படி சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களின் நடந்த 2 நிகழ்வுகளின் அடிப்படையில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அப்பொழுது ஒரு தம்பி அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தான். நானும் என்ன சொல்ல வேண்டும் என்று சிலுவைப்பட்டி மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தம்பி நின்று கொண்டிருக்கும் பொழுது தம்பி அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே பேச ஆரம்பித்து, என்ன சும்மா நிற்கிறீங்களே என்ன காரியம் அப்படின்னு சொன்னோடனே, என்னுடைய அண்ணன் உள்ளே பாவ சங்கீதனம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொன்னார். சொல்லி முடித்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ என்ன செய்றீங்க தம்பி அப்படின்னு, சென்ட்ரிங் வேலை பார்க்குறேன் ஃபாதர் அப்படின்னு நிறையா பேசிட்டு கடைசியாக கேட்டேன், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டேன். அவர் என்ன பேர் சொன்னா தெரியுமா? அந்தோணி அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்தோணியாரை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு சிந்திச்சுட்டு வரோம், பேரே அந்தோணி அப்படின்னார். நம்ம ஊரில் சிலுவப்பட்டியில் எடுத்துக்கிட்டால் அந்தோணி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்தோணி இருப்பாங்க, அப்படி தானே? ஒரு வீட்டுக்கு ஒரு அந்தோணியாட்டு இருப்பார் என்ன. அதனால சேர்த்து சிலுவை அந்தோணி, மிக்கேல் அந்தோணி என்ன ஏதாட்டு ஒரு அந்தோணியை சேர்த்து விட்டுருவோம். அப்படி அந்தோணி இருக்கும். திருச்சபையிலே 14 அந்தோணி அப்படிங்கிற புனிதர்கள் இருக்கிறாங்க. திருச்சபையில் 14 அந்தோணி என்ற புனிதர்கள் இருக்கிறாங்க. அந்தோணியாருடைய பெயரை தாங்கியவர்கள் அந்தோணி. இன்று நாம் கொண்டாடுகின்ற திருவிழா பதுவை அந்தோணியார், அப்படி தானே? ஆமாம், சரி. என்னை மாதிரி இருக்கிறதுனால ஒரு பதுவை அந்தோணியார் தான், சரியா? அதனால் இன்னொரு அந்தோணியார் இருக்கார், தாடி வச்ச அந்தோணியார், வனத்துந்தியார். ஆனால் ஆக்சுவலாக இந்த நாள் நேற்றைய தினம், அதாவது 17ஆவது தேதி யாருக்குள்ளே திருவிழா? வனத்துந்தோணியாருடைய திருவிழா. நம்ம ஆண்டாண்டு காலம் கொண்டு வருவதனால் ஒருவேளை இந்த பொங்கல், இந்த நீங்கள் போனீங்கன்னா திண்டுக்கல் அந்த சைடெல்லாம் போனீங்கன்னா மக்கள் பெரும்பாலும் என்னது வனத்தந்தோணியாருடைய திருவிழாவை தான் சிறப்பிப்பாங்க. நம்ம இந்த சைட்லலாம் பதுவை அந்தோணியாருடைய திருவிழாவை சிறப்பிக்கிட்டு கொண்டிருக்கோம், சரியா? அப்போ வனத்தந்தோணியார் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அந்த 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த அந்தோணியார், வனத்தந்தோணியார், அவருடைய பெயரை தாங்கி தான் மற்ற அந்தோணியார்லாம் என்ன பண்ணாங்க வந்தாங்க. அவருடைய பெயரை 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த வனத்தந்தோணியாருடைய பெயரை தாங்கி தான் மற்ற அந்தோணியார்லாம் வந்தாங்க. அதில் தான் ஒருத்தர் யார்? பதுவை அந்தோணியார். 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், பாலைவனத்தில் வாழ்ந்தவர், சரியா? 105 ஆண்டுகள் வாழ்ந்தவர். 105 ஆண்டுகள் வாழ்ந்தவர். நம்ம வீட்டில் கோழி, நாய், இதெல்லாம் இருக்குல்ல, பறவைகள் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவருடைய என்னது பாதுகாவலர், அதற்கெல்லாம் பாதுகாவலர், சரியா? அப்படிப்பட்ட அந்தோணியாரை பின்பற்றி தான் பதுவை அந்தோணியார் வந்தார். பதுவை அந்தோணியார் நமக்கு எந்த சபையை சார்ந்தவர்? எந்த சபையை, இப்போது எந்த சபையை சார்ந்தவர்? பிரான்சிஸ்க். பதுவை அந்தோணியார் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தது. அந்த பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த துறவி ஒரு அங்கே நம்ம இந்த 2வது நிகழ்வு, முதல் நிகழ்வு இதெல்லாம் 2வது நிகழ்வு என்னவென்றால், ஒரு 3 அம்மா, ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, ஒரு ஐயா, 3 பேர் வேகமாக நடந்து வந்தாங்க. அந்த யூதாததை கோயிலில் வேகமாக நடந்து வந்தார்கள். வேகமாக நடந்து வந்து எங்கடா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கோயில், அழகான யூதாததை கோயில் கட்டப்பட்டிருக்கு. அந்த யூதாததை கோயிலுக்கு அவங்க உள்ளே போல, அவர்கள் போனது எங்கே தெரியுமா? தந்தை பியோவுடைய சின்ன கெபி இருக்கும் அங்கே. தந்தை செப்டம்பர் 23ஆம் தேதி அங்கே திருவிழா கொண்டாடினாங்க. தந்தை பியோவுடைய சின்ன கெபி. அந்த தந்தை பியோவுடைய சின்ன கெபியில் அவர்கள் கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டாங்க. ஜெபித்து விட்டு அவர்கள் சென்றார்கள். அப்பொழுதுதான் தந்தை பியோவை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் தெரிந்தது, 8 ஆண்டுகள் திருச்சபை சொன்னது, நீங்கள் 5க்கு 5 வரம் பெற்றவராக நீங்கள் சொல்கின்றீர்கள், அது உண்மைதானா என்று பார்ப்பதற்கு உங்களை ஒரு அறையிலே, அதாவது பாதாள அறையிலே அவரை வைத்தார்கள். அது உண்மைதானான்னு பார்ப்பதற்கு. நீங்கள் ஏதோ செஞ்சு என்ன பண்ணுறீங்க, நம்ம இது பண்ணுறீங்க, அதனால் திருச்சபை என்ன சொல்லிச்சு, உங்களை உண்மைதானா என்று பார்ப்பதற்கு அது வைத்தது. அப்பொழுது அன்புக்குரியவர்களே, தந்தை பியோ
ஆர்வமான பணியாளர், அன்னை மரியாள் மீது அதிக பற்றுள்ளவர், ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர். அவர் நினைத்திருந்தால் என்னடா இது, இந்த திருச்சபை நம்ம மேலே இவ்வளோ காட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? திருச்சபை எனக்கு ஓய்வு கொடுக்கின்றது, திருச்சபை என்னுடைய ஆன்மீகத்தை திருச்சபை அப்படியே வச்சுட்டு போனாப்புல. அப்படிதானே? தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சரியா? இறைவனுடைய அங்கே அந்தோனியார் போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவுடனே என்ன பண்ணாங்க, அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தை, பச்சிலம் குழந்தையை விட்டுவிட்டு அங்கே இருக்கின்ற வெண்ணியோடு, பக்கத்தில் வெண்ணி சின்ன வீடு தான், விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவருடைய வார்த்தையை கேட்டு ஆர்வப்பட்டு இருக்கின்றார்கள். ஆர்வப்பட்டு இருந்த பெண்மணிக்கு திடீரென்று ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? என் மகன் இருக்கின்றான், அங்கே வெண்ணி வச்சுட்டு வந்தோமே அடுப்பில், ஐயோ என்னாச்சு என்று பார்க்கும் பொழுது குழந்தை அந்த வெண்ணியில கையை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, விளையாண்டுட்டு இருக்கு. அப்போ அவர் இறைவார்த்தையை போதிக்க வல்லமையுடையவர். மீன்களுக்கு போதித்தார். மக்கள்கிட்ட போய் பேசணும்னு நினைச்சாங்க, பேசணும்னு நினைச்சா மக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் இவரு வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒதுங்கினார்கள். அவர் விடுவாரா? திருச்சபையினுடைய அந்த வார்த்தைகளை, இறைவனுடைய வார்த்தைகளை நான் போதிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாரு, அதை மீன்களுக்கு போதிப்பேன் என்று சொன்னார். அந்த அடிப்படை நாவன்மை உடையவராக இருந்தனால்தான் அவருடைய நாக்கு அழியாமல் இருந்தது என்று நாம் பார்க்கணும். அப்படிப்பட்டவருக்கு ஒரு சோதனை கொடுக்கப்பட்டது. என்னது? நீங்க போதிக்க கூடாது, நீங்க என்னது அடுப்பாங்கரையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல அவர் என்ன செய்தார், சரிங்க, அதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு இருந்து ஒரு ஆண்டுகள் கழித்து தன்னுடைய சபை தலைவருக்கு எழுதுகிறார், என்னுடைய பணியை நான் நல்ல விதமாக செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதனால் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய அந்த கீழ்ப்படிதலை முன்னிட்டு திருச்சபை அவருக்கு என்ன பண்ணுது, குறுமணமானவர்களுக்கு என்னது செய்தியை அறிவிக்கக்கூடிய, இறைவார்த்தையை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுக்குது. அப்போ அந்த அடிப்படையில் அந்தோனியார் அந்த கீழ்ப்படிதல் என்பதை முன்வைத்திருந்தார். அந்த கீழ்ப்படிதல் எதன் அடிப்படையில்? இயேசுவின் மீது உள்ள பற்றின் அடிப்படையில், இயேசுவின் மீது, திருச்சபையின் மீது உள்ள அந்த பற்றின் அடிப்படையில். அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். ஒருவர் ஒரு சமயம் என்றால் அந்த சமயத்தின் மீது பற்று வைத்திருக்கின்றார் என்றால் அந்த பற்றை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால், நான் அந்த சமயத்தின் மீது உள்ள அன்பின் அடிப்படையில் அந்த பற்றை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இன்று சமய பற்றுக்கு பதிலாக சமய வெறி என்பது அதிகமாகிவிட்டது. ஏன்னா சமய பற்று என்றால் என்ன? சமயம் வைத்திருக்கின்ற கொள்கை, அந்த கொள்கையின் அடிப்படையில் நடக்கின்ற வழிபாடுகள், அந்த கொள்கையின் அடிப்படையில் நடக்கின்ற ஆராதனைகள், இவற்றில் ஆர்வமாக பங்கெடுத்து அந்த கொள்கை என்ன சொல்கின்றதோ அதன்படி நடப்பது. நம்முடைய சமய கொள்கை என்னது? நம்முடைய சமய கொள்கை என்னது? கிறிஸ்தவ சமயத்தினுடைய கொள்கை என்னது? நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். நீங்கள் கடவுளை அன்பு செய்ய வேண்டும், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். அப்போ இன்னைக்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடை செய்வதுதான் சமயப்பற்று. அன்பை வெளிப்படுத்தக்கூடிய செயலை செய்வதுதான் சமய பற்று. யாக்கோபுடைய திருமுகம், யாராவது எடுங்க, யாக்கோபுடைய திருமுகம் 1வது அதிகாரம் 26வது வசனம், யாராவது வாசிங்க. நான் சமயப்பட்டு உரியோர் என்று எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் என்றால் தம்மையை ஏமாற்றிக் கொள்வார். இன்னைக்கு நாவை அடக்க வேண்டும். இன்னைக்கு என் சமயம் பெரிது அப்படின்னு நான் சொல்வதற்காக அல்ல, என் செயல்பாடை காட்ட வேண்டும். நான் சொல்லுறது என்னுடைய கிறிஸ்தவ சமயம் பெரிது, என்னுடைய கிறிஸ்தவ சமயம் பெரிதுன்னு நான் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. என்னுடைய செயல்பாடு, என்னுடைய சமயம் பெரிது, என்னை செயல்படுத்துபவர் பெரியவர். அந்தோனியார் அதில் சிறப்பாக இருந்தார். என்னை செயல்படுத்துபவர் ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, அதிலே நம்ம தெளிவாக இருக்கணும். தொடர்ந்து வாசிக்க. தந்தையாம் கடவுளினுடைய பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எது எனில், துன்புறும் அனாதைகளையும்
கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்வதும். அதுதான் என்னது? சமயப்பட்டு. அந்தோனியாருடைய சமயப்பட்டு என்னை மாதிரி மொட்டை போட்டுக்கான்னு சொன்னோம்னா எதுக்காண்டி? ஒரு ஆள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நீ அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் பார்த்தாரு, எதை வச்சு என்ன சொல்றீங்க? உங்க முடி அழகா இருக்கு. ஐயோ எடுறா முடிய அப்படின்னு எடுத்துட்டாரு. என்ன? அப்போ லீலி மலரை வைத்திருக்கின்றார். தூய்மைக்கு அடையாளம், தூய்மைக்கு அடையாளம். நான் ஒருவரை பார்த்தேன் என்றால் அவருடைய அழகை பார்க்கிறேன். அந்த அழகை படைத்த கடவுளை பார்க்கிறேன். அழகை பார்க்கிறேன். அந்த அழகை படைத்த கடவுள் எவ்வளவு அழகாக இருப்பார் என்று அந்தோனியார் சொன்னார். அப்போ அவருடைய சமயப்பட்டு என்பது எதில் அடங்கிறது? அனாதைகளை, கைம்பெண்களை பார்ப்பது. அன்புக்குரியவர்களே, அதில் தான் அந்தோனியாரும் தன்னுடைய சமயப்பட்டை வெளிப்படுத்தினார். எப்படி? வட்டி அநியாயமாக வசூலிக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த வட்டி கொடுக்கின்றவருக்கு எதிராக குரல் எடுத்தவர். அது மட்டுமல்ல, அரசால் அந்த வட்டி கொடுக்கின்ற அந்த சட்டத்தையே, தடை சட்டத்தையே கொண்டு வரக்கூடிய அடிப்படையில் அந்தோனியார் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? ஏழை மக்களுக்காக, கஷ்டப்பட்ட மக்களுக்காக, கடன் பிரச்சனையால் இருக்கிற மக்களுக்காக போராடுகிறார். அன்றைக்கு நான் சமயப்பட்டு வைத்திருக்கின்றேன் என்றால், நான் அநியாயமாக வட்டி கொடுத்து வசூலிக்கிறேன்னா நான் கிறிஸ்தவனா? யோசித்து பாருங்கள். அந்தோனியாருடைய பிள்ளைகள் யோசிக்க வேண்டும். நான் கடன் கொடுக்கிறேன், அந்த கடனை ஒரு அன்பாக கொடுக்கிறேன், திருப்பி கொடுத்துருங்க, உங்களால் எப்போ முடியுதோ அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது நலமான காரியம். நீங்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குங்க. பாவம், ஒன்றுமே இல்லாதவங்களாக இருக்கிறாங்க, வெறுமையோடு இருக்கிறாங்க, பணமே இல்லாமல் இருக்கிறாங்க, படிப்புக்கும் மருத்துவ செலவுக்கும் திருமண காரியத்துக்கும் அந்த நேரத்திலே யாராவது கொஞ்சம் உதவி செய்வாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நாம் கொடுப்பது, கைமாத்தா கொடுத்து திருப்பி வாங்குவது என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு வட்டி கொடுக்கணும், மீட்டர் வட்டி போடணும், அந்த வட்டி போடணும், இந்த வட்டி போடணும்னு சொல்லி வட்டி கொடுத்து நான் வசூலித்தேன் என்றால் நான் என்னுடைய சமயப்பற்றை யோசித்து பார்க்க வேண்டும். நான் அந்தோனியாருடைய சமயப்பட்டு என்ன? என் தெய்வம் சொன்னதுபடி ஏழை மக்களை அன்பு செய்வது. அப்ப அந்த அன்பு செய்வதை எப்படி பார்க்காட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, வட்டி வசூலிக்கின்ற நபருக்கு எதிராக குரல் கொடுத்தார். அவங்களால எதிர்ப்பு வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து அந்த வட்டி பிரச்சனையை தீர்த்து வைத்தார். அங்கே சட்டம் தீட்டுவதற்கு உதவி செய்தார். இதுதான் சமயப்பட்டு. அந்த சமயப்பட்டை தான் நான் சொன்னேன். 1 யோவான் 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4:16 பேச வாசிங்க. அது என்ன சொல்லுங்க? கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் வாசிங்க. கடவுள் 1 யோவான் 4:16. கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ள. கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பு என்ன? நாம் அவரை அன்பு செய்யாவிட்டாலும், நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நாம் அவரை புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவர் நம்மை அன்பு செய்கிறார், அவர் நம்மை புரிந்து கொள்கிறார், அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து வாசிங்க. நம்புகிறோம். கடவுள் அன்பா இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கடவுள் அன்பா இருக்கிறார். கடவுள் என் மீது அன்பா இருக்கிறார். கடவுள் என் மீது அன்பா இருக்கிறார். அப்ப அன்பா இருக்கின்ற கடவுள் எதிர்பார்ப்பது என்ன? யோவான் 15:12 என்ன சொல்லும்? யோவான் 15:12 சொல்லுங்க. பைபிள் எல்லாரும் வச்சிருக்கீங்க, வாசி. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். இதைத்தான் சொல்கின்றார். மீண்டும் மீண்டும் இறைவனுடைய வார்த்தை சொல்லக்கூடியது என்ன? நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பை அனாதைகளுக்கு காட்டுங்கள், ஏழைகளுக்கு காட்டுங்கள், கைம்பெண்களுக்கு காட்டுங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு காட்டுங்கள், நோயாளிகளுக்கு காட்டுங்கள். இந்த யூபிலி ஆண்டு அதுக்காகத்தான். யூபிலி ஆண்டிலே லேவியர் புத்தகம் 25வது அதிகாரம் 8 முதல் 13 சொல்லும், நீங்கள் உங்களுடைய நிலத்தை ஓய்வுக்கு விடுங்கள். ஏன் ஓய்வு கூடணும் அப்படின்னு சொன்னால், அங்கே அடிமைகள் இருப்பார்கள், அங்கே வேலை பார்க்கின்றவர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க?
அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நிலத்தை பயன்படுத்தி அவர்கள் பயிரிட்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்குரியதை எடுத்துக்கொள்வார்கள். அப்போ அப்படிப்பட்ட செயலை செய்வதற்கு தான் அந்த சமயப்பட்டு என்பதை நமக்கு தேவை. அன்புக்குரியவர்களே, தொடக்க காலத்திலே நம்முடைய திருச்சபையிலே சமயப்பட்டு என்பது வித்தியாசமாக இருந்தது. நமக்கு தெரியும், எனது சிலுவை போரை நடத்தினார்கள். சிலுவை போரை நடத்தி தான் நாம் மீட்கப்பட்டோம். பல நாடுகள் நமக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்த நேரத்தில் சிலுவை போர் என்பது அந்த காலத்திலே திருச்சபையாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ ஒரு நாட்டை நம்ம கிறிஸ்தவ நாடுகளுக்கு எதிராக செயல்படுகின்ற நாடுகளுக்கு எதிராக சிலுவை போர் ஆட்டுவது ஒரு காலத்திலே இருந்தது. அப்பொழுதுதான் நம்முடைய பிரான்சிஸ் அசிசியார் என்ன பண்ணுவார்? போய் பேசுவார், பேச்சுவார்த்தை பேசும் பொழுது இந்த எதிரி நாடுகளோடு பேச்சுவார்த்தை பேசுவார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சிலுவையை என்னது நீ போட்டுட்டு தாண்டுங்க அப்படிம்பாங்க. நம்ம சிலுவையை தாண்டுவோமா? தாண்ட மாட்டோம். ஆனால் அவர் சிலுவையை தாண்டிட்டார். இவங்க சொன்ன, நீங்கள் சிலுவையை தாண்டினா நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் போரை விட்டுருவோம் அப்படின்னாங்க. அப்போ சிலுவையை வெறும் சிலுவை என்ன, வெறும் இருந்தன 2 கல்வர்களுடைய சிலுவை. அந்த கல்வர்களுடைய சிலுவை தான் நான் தாண்டினேன், என் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை அல்ல. அந்த கல்வர் நீ சொன்ன சிலுவையை தாண்ட சொன்ன, நான் சிலுவையை தாண்டிட்டேன் என்ன, அதனால போரை நிப்பாட்டணும், இனிமேல் சிலுவை போரே நடக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதிலிருந்து சிலுவை போரே நடக்காமல் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எது கிறிஸ்தவ நாடுகள் மற்ற நாடுகளோடு போரிடுவதில்லை. நமக்கு தெரியும், நம்முடைய திருத்தந்தை என்பவர் என்ன செய்கிறாரு? மற்ற நாடுகள் போரிடும் பொழுது, மற்ற நாடுகள் பிரச்சனையோடு இருக்கும் பொழுது, உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கும் போது, இந்த காசா இஸ்ரேல் போர் நடக்கும்போது யார் முதல் முறையாக குரல் எழுப்புறாங்க? முதல்ல குரல் எழுப்புறது யாரு? நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் தான் குரல் எழுப்புறாரு. என்ன சொல்றாங்க? வல்லரசு நாடுகள் அமெரிக்கா இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய திருத்தந்தை முன் வந்து சொல்றார், சண்டை போடாதீங்க, அன்பு செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, சமயப்பற்று என்பது அடுத்தவர்களை அன்பு செய்வதில் தான் இருக்கின்றதை தவிர அடுத்தவர்களை வெறியோடு பார்ப்பதல்ல. ஒரு சில நேரத்தில் மற்றவர்கள் நம்மை நம்மீது செலுத்துகின்ற பிரச்சனைகள் என்பது சமய வெறி, அது நமக்கு தேவையில்லை. கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டியது என்ன? சமயப்பற்று. அந்த சமயப்பற்று எது என்று சொல்லும் பொழுது அன்பு செய்வதுதான் நம்முடைய சமயப்பற்று. அன்பு செய்வதை யாருக்கு அன்பு செய்வதும்? அனாதைகளை அன்பு செய்வது, ஏழைகளை அன்பு செய்வது, ஏழைகளை அன்பு செய்வது. நமக்கு தெரியும், லூக்கா நற்செய்தியில 19வது அதிகாரம் 5வது வசனத்திலே சக்கையை பார்த்து ஆண்டவர் சொல்வார், சக்கையு இறங்கி வாரும் என்று சொல்வார். ஏனென்றால் அவர் அன்பு செய்யாமல் இருந்தார், அநியாயமா வட்டி பிரிச்சிட்டு இருந்தார், அநியாயமா வரி வசூலிட்டு இருந்தார். அப்ப நீ இறங்கி வர வேண்டும். உன்னுடைய நிலையிலிருந்து நீ உயர்ந்து நிற்கின்றாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய நிலையிலிருந்து நீ இறங்கி வரணும். அப்ப இறங்கி வா அப்படின்னு சொன்னார். இறங்கி வந்தனால என்ன நடந்தது? 19வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் அன்பு செய்கின்றார்களோ அவர்களுடைய வீட்டிலே மீட்பு கிடைக்கும். யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ அவருடைய வீட்டிலே மீட்பு கிடைக்கும். நம்ம வாசிப்போம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல. அப்ப நன்மை தரக்கூடியவற்றை மட்டும்தான் நீங்க செய்யணும். ஏனால் நம்ம யாரு? நன்மை செய்தவர், சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தவர், சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்த அந்த தெய்வத்தை பின்பற்றுகின்ற நாம் நன்மையை செய்த வேண்டும். தொடர்ந்து வாசித்தோம் என்றால் எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். நம் அன்பின் மூலம் உயிர் பெற செய்தார். அப்ப கடவுள் இரக்கமுடையவராக இருக்கிறார். கடவுள் குற்றமுடைய நம்மை அன்பு செய்கின்றார். அப்ப இன்னைக்கு நம்மளும்
குற்றம் யார் செய்தாரோ அவர்களை எல்லாம் மன்னித்து அன்பு செய்ய வேண்டும். அதுதான் சமயப்பட்டு. நம்முடைய சமயப்பட்டு என்ன? மன்னிப்பது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது, அந்த சிலுவையை தொங்கும் பொழுது சொன்னார் என்னது? இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார்களா? அந்த மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக மாறணும். இது சமயப்பட்டு. என்ன? நான் வழிபாடுகளில் பங்கெடுக்கும் பொழுது அந்த வழிபாடு அர்த்தமுள்ள முறையில் இருக்க வேண்டும். அதுதான் நீங்க போட்டோம். நம்முடைய வழிபாடு என்னது, நம்முடைய சமய வழிபாடு என்னது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ வழிபாடு அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னா நான் உண்மையிலே அந்த கல்வாரி பலியோடு இணைய வேண்டும். கல்வாரி பலியில நடப்பது என்ன? இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும். அன்புக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். நம்முடைய பதுவை அந்தோனியாரை என்ன சொல்லுவாங்க? தொலைந்து போன, காணாமல் போன பொருளை கண்டெடுக்கிறது. அது மட்டுமா? காணாமல் போன உறவுகளையும் கண்டெடுக்க வைத்தவர். காணாமல் போன உறவுகளையும் கண்டெடுக்க வைக்கின்றவர். நம் காணாமல் போன பொருளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. காணாமல் போன உறவு. நீங்க யோசிச்சு பாருங்க. சிலுவைப்பட்டியில் வாழ்கின்ற நாம் இன்னைக்கு திருவிழா கொண்டாட போறோம். இந்த திருவிழாவினுடைய கடைசி நாள்ல 12ஆம் நாள்ல 13ஆம் நாள்ல அந்த காலத்துல என்னுடைய அண்ணனோட, தங்கையோடு, என்னுடைய அக்காவோடு, என்னுடைய அம்மாவோடு, என்னுடைய சொந்தக்காரங்களோடு திருவிழா கொண்டாடினோம். இன்னைக்கு நான் யாரோடு பகைமை பாராட்டி கொண்டு திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்றேன்? நான் கூப்பிடலையே யாரையுமே, நான் மன்னிக்கலையே யாரையுமே, நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லையே யாரையுமே. அப்ப நம்முடைய சமயம் பற்றி என்ன? நம்முடைய சமயம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். அது குறைஞ்சபட்சம் நமக்கு வீட்டிலேயாட்ட அன்பு செய்யணும்ல, என் சகோதரனையாட்ட அன்பு செய்யணும்ல, என் சகோதரியாட்ட அன்பு செய்யணும்ல. அந்த அன்பு கூட இல்லை இன்னைக்கு. ஆனால் நான் பேரளவில் சொல்லுவேன், அது கிறிஸ்தவன். எப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்துவுக்குரிய அந்த செயல்பாடே இல்லை. அன்பு இல்லை, மன்னிப்பு இல்லை, இரக்கம் இல்லை, பிறருக்கு உதவி செய்கின்ற பண்பு இல்லை, பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை இல்லை, பிறரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் பாவிகளோடு நட்பு பாராட்டினார், ஏழைகளோடு உணவருந்தினார், இல்லாதவர்களை உயர்த்தினார். இதெல்லாம் நம் சமயத்தினுடைய புத்தகம் சொல்கின்றது, விவிலிய நூல் சொல்கின்றது. இதை படித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் கையில் ஏந்தி கொண்டிருக்கின்ற என்னால் வாழ முடியவில்லை என்றால் நான் சமய பற்று வைத்திருக்கின்றனா, இல்லை என்றால் சமய வெறி வைத்திருக்கின்றன. கிறிஸ்தவம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நீங்க பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை. கிறிஸ்தவம் எப்பொழுதும் 2025 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவத்திலே உண்மையான கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உண்மையான கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உண்மையான சமயப்பற்றுடையவர்களாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் நம்முடைய திருத்தந்தை அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டிலே உங்களுடைய உடல் சிந்தனை எல்லாம் எதனை நோக்கி இருக்கணும்? ஏழைகளை நோக்கி, கைவிடப்பட்டவர்களை நோக்கி. மருத்துவ உதவி தேவைன்னா மருத்துவ உதவி, அனாதை பிள்ளைகள் என்றால் அனாதைகள், மாற்றுத்திறனாளி என்றால் மாற்றுத்திறனாளிகள், இவர்களை நோக்கி உங்களுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை குறுகிய சிந்தனையாக இருக்கின்றது, சுருங்கிய சிந்தனையாக இருக்கின்றது. அந்த சுருங்கிய குறுகிய சிந்தனையினால் என்ன இருக்கிறோம்? என்னுடைய வீட்டிற்குள்ளவர்களையே நான் அன்பு செய்ய முடியவில்லை, என் உடன் பிறப்புகளையே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு திருவிழான்னா அந்த காலத்தில் நம்ம அந்த கொடிமரம் வரைக்கும் என்ன இருக்கும்? கூட்டம் இருக்கும். இன்னைக்கு இல்ல. ஏன்? நான் யாரையும் அழைக்கல, யாரையும் அழைக்க விரும்பல, யாரோடையும் நட்பு பாராட்ட விரும்பவில்லை, யாரோடையும் உறவு பாராட்ட விரும்பவில்லை. எனவே நாம் கேலி கூத்துக்காக ஒருவேளை திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ என்று யோசனை வருகின்றது. அன்புக்குரியவர்களை, நம்முடைய சமயப்பற்றை மாற்ற வேண்டும். சமயம் சொல்கின்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் மாற்ற வேண்டும். அந்தோனியார் அதிலே தீவிரமாக இருந்தார். அந்த தீவிரமாக இருந்ததின் அடிப்படையில் தான் பதித கொள்கைகள் சொல்லப்பட்டன. அந்த பதித கொள்கைகள் சொல்லப்பட்ட சூழ்நிலையில் பதிதர்களுக்கு சம்மட்டி என்று சொல்லப்பட்டார். பதித புத்தகம் இருக்கும். அந்த கொலோசியர் புத்தகம் எதற்காக எழுதப்பட்டிருந்தால் ஞான உணர்வு கொள்கைகள் அதிகமாக பேசப்பட்ட நாள். அந்த ஞான உணர்வு கொள்கையின்படி என்ன சொல்லுவாங்க? இயேசு இறைவன் அல்ல, மனிதன் தான் சொல்லுவாங்க. என்ன? ஆனால் பவுலடியார்
அதை எதிர்த்து எப்பிப்ரா வழியாக எழுதுவார், எபேசிலிருந்து எழுதுவார். என்னது? கொலோசியர் புத்தகத்தை எழுதுவார். கிறிஸ்து வழியாகத்தான் வாழ்வு, கிறிஸ்துவோடு இணைந்தது தான் வாழ்வு. கொலோசியர் 2:6 வாசம்னா தெரியும். கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் தான் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள், நீங்கள் பயன்பெறுவீர்கள் என்று சொல்வார். அதே போல் தான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய சமயப்பற்று என்பது கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவனுடைய படிப்பினையோடு, கிறிஸ்துவனுடைய போதனையோடு, கிறிஸ்துவனுடைய அந்த மறை சிந்தனையோடு செய்ய வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க திருவை, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் சொல்லுவது அதுதான். கிறிஸ்துவனுடைய சிந்தனையை நீங்கள் செய்ய வேண்டும், கிறிஸ்துவனுடைய செயல்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்த புனிதரை தான் நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவருக்கு 13 நாள் திருவிழா எடுத்ததோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அவர் கிறிஸ்தவ மதிப்பின்படி நடந்ததனால் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டார், வல்லமையுடையதாக மாற்றினார். நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒழுங்காக அன்பு செய்து, மன்னித்து, ஏற்றுக்கொண்டு, ஏழைகளுக்கு உதவி செய்து நாம் வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் பார்வையில் பெரியவர்களாக இருப்பீர்கள். எனவே கடவுள் அன்பாய் இருக்கிறார். நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பாய் இருக்க இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென்.
வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சூழ்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. அணையாத அருளாய் அழியாத விருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. விலகாத உயிராய் நலம் சேர்க்கும் மருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. வறுமையாய் நான் பாடினேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். வறுமையாய் நான் பாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. குறையாத கருணாசமுத்திரமாகிய திவ்யசேசுவே, அடியேன் மிகவும் பாவியாயிருந்தாலும் உம்முடைய தயாளத்தை நம்பி உமது கிருபை சிம்மாசனத்தை அண்டி தேவரீரை ஆராதிக்கிறேன். உமது திருதயத்துக்கு ஏற்காத துரோகமாக உமது அன்புள்ள தயமின் பேரில் ஐயப்பட்ட சில பாவிகளுடைய குருட்டாட்டமுள்ள அவநம்பிக்கைக்கு பரிகாரமாக அடியேன் பரிசுத்த பிதாக்கள் தேவருடைய வாக்கு தத்தங்களில் ஊன்றி நின்ற திடனான நம்பிக்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமா ஆராதனையும் ஸ்துதியும்
ஸ்தோத்திரம் நமஸ்காரமோ உண்டாக கடவதே. இயேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரே செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத மத நன்மைத்தனத்தை நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஸ்திரங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள சேசுவே, எங்கள் குடும்பங்களில் சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவனாவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவும் இன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவினர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாய் இருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிற தலைமாட்டில் தேவரே தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவு பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய சேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமென்.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வழங்க நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் 5ஆம் திருநாள் மாலை ஆராதனை நிகழ்விலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த 5ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே சமய பற்றாளர் புனித அந்தோணியார் என்ற சிந்தனையின் அடிப்படையிலே அருமையானதொரு மறையுரையை தந்தவர் அருள்பணி கிராசிஸ் மைக்கேல் அவர்கள். என்னுடைய நெருங்கிய தோழர். நாங்கள் குறுமடத்தில் பயணிக்கின்ற காலத்திலேயே உடன் தோழர்களாக உடன் உறவுகளாக பயணித்தவர்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய நாளிலே அவர் வந்து ஒரு அருமையான மறையுரையை நமக்காக வழங்கியிருக்கிறார். எனவே உங்கள் சார்பாகவும் பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நன்றியோடு நினைத்து பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவருக்காக நாம் செபிப்போம். அவருக்காக நாம் இறைவனுடைய ஆசிரை இறைஞ்சி நாம் சொல்லுகிற அந்த இறை வார்த்தை ஆசிரை அவருக்கு இறைவனிடம் பரிந்து பேசுவோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து இப்பொழுது தந்தை அவர்களுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய நிர்வாகத்தினர் ஒரு அன்பு பரிசை கொடுக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இன்றைய நாளிலே நாம் சிறப்பு நிகழ்வாக நம்முடைய புனித சிறுமலர் ஞாயிறு மறைக்கல்வி மன்றத்தாருடைய ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. எனவே சரியாக 9 மணிக்கு இந்த கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அனைத்து இறை மக்களும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு நாம் அவர்களை நம்முடைய குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபை என்பது ஒருமித்த ஒரு மைய புள்ளியை மட்டும் வைத்து செல்வதல்ல, மாறாக மனிதனுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை
நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆன்மீக வாழ்வை மட்டும் மையப்படுத்துவதில்லை. என்னுடைய ஆன்மா எந்த அளவுக்கு விரிவடைகிறது என்பது மட்டுமல்ல, என்னுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய ஆற்றல், அவனுடைய திறன் எல்லாவற்றையும் ஒருமித்த வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்றுதான் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே மறைக்கல்வியோடு சேர்ந்து பல கலை வடிவங்களையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஞாயிறு மறைக்கல்வி மாணவர்களுக்கு பல கலைகள் வழியாக இறைவனை கற்றுக் கொடுத்தல் நிகழ்வு நடைபெறுகிறது. இது அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. எனவே நாம் இது வெறுமனே கலை நிகழ்வுகள் என்று மட்டும் எடுத்து விடாமல் இது ஒரு மறைக்கல்வி போதனை. அத்தோடு மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளுடைய விசுவாச வளர்ச்சிக்கும் திறன் வளர்ச்சிக்கும் அவருடைய திறமையின் ஆற்றலை கொணர்வதற்குமான ஒரு வாய்ப்பு என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு அவர்களுடைய அந்த முழு மனித ஆற்றல் அல்லது முழு மனித வளர்ச்சி இவற்றை நாம் வளர்த்தெடுக்கிறோம் என்ற உணர்வோடு அனைவரும் அந்த நிகழ்விலே பங்கெடுத்து நம்முடைய குழந்தைகளை நாம் வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 9 மணிக்கு உங்களுடைய வேலைகள், உங்களுடைய உணவு உண்ணுகிற அந்த வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு நம்முடைய கலையரங்கத்தின் முன்னால் கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறந்துவிட வேண்டாம். தயவு செய்து எல்லா மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நாளை காலை சரியாக 7 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறுகிறது. எனவே அனைத்து மக்களும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து மாலையிலே வழக்கம் போல 6:30 மணிக்கு ஜெபமாலை, மறையுரை, நற்கருணை ஆசிர் நடைபெறுகிறது. நாளை சிறப்பிப்பவர்கள் புனித சூசையப்பர் கெபி தெரு இறை மக்கள். எனவே புனித சூசையப்பர் கெபி தெரு இறை மக்கள் இந்த வழிபாட்டை சிறப்பாக நடத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் இங்கே நிகழ்த்துகிற அந்த மறையுரைகளிலே கேள்விகள் கேட்டு அவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் மறையுரையிலிருந்து நமக்கான கேள்விகள்: நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம், யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? நேற்றுள்ள அந்த கேள்வி 4th டேன்னு தான் போட்டிருக்காங்க. 4வது நாள் கேள்வி: நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம், யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஊனியல்புக்கு கீழ்ப்படுகின்றோம். ஊனியல்புக்கு கீழ்ப்படுகிறோம். யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஆவியானவருக்கு அல்லது ஆவிக்கு? ஆவியானவருக்கு என்பதுதான் சரியான பதில். எனவே ஊனியல்பு, ஆவியானவர் என்ற பதில் சரியானதாக கருதப்படுகிறது. அந்தோனியார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தார்? இறைவனின் திட்டத்திற்கு, சபை மேலாளருக்கு மற்றும் சபை துறவிகள் மற்றும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்பதாக விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிதலுக்கு விவிலிய எடுத்துக்காட்டாக தந்தை கூறியதில் 5 இறை வார்த்தைகள் எதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். சரி, எழுதியிருப்பீங்க. சரியான விடை 2 கொரிந்தியர் 7:15, கொலோசியர் 3:20, எபேசியர் புத்தகம் 6:3, கொலேசியர் புத்தகம் 3:5, பிலிப்பியர் புத்தகம் 2:8, பிலிப்பியர் புத்தகம் 2:12, ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 1:28 முதல் 30, திருத்தூதர் பணிகள் 5:29 ஆகிய பதில்களில் ஏதாவது 5 எழுதியிருந்தால் அவர்களுக்கு பரிசு. இதில் 166 பேர்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பு. அப்படி என்றால் எல்லோருமே ஈடுபாட்டோடு, ஏறக்குறைய இதில் ஒரு எத்தனை பேர் இருப்பீங்க? 400 பேர் இருப்பீங்களா? அங்கே வர கடைசி வர 400 பேர் இருப்பீங்க. 400 பேரில் 166 என்பது ஏறக்குறைய 50%. எனவே மிகச்சிறப்பு. நீங்கள் மிகச்சிறப்பாக பங்கெடுத்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு பங்கு தந்தை என்ற விதத்திலும் நான் பெருமைப்படுகிறேன். 6 மாதம் என்றாலும் அதை பெருமையாக கருதுகிறேன்.
எனவே பதிலளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓங்கி எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு கைத்தட்டு தட்டலாமா? நன்றி. இப்பொழுது முதல் பரிசு ஆரோக்கிய நிவேதா செபஸ்தியார் அன்பியத்தை சார்ந்த டி ஆரோக்கிய நிவேதா. இரண்டாவதாக சூசையப்பர் அன்பியத்தை சார்ந்த ஏ நிஷா. மூன்றாவதாக வேளாங்கண்ணி அன்பியத்தை சார்ந்த ஏ கிளாட்வின் ஸ்னோஹித். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். என்ன, இவங்க பரிசு என்பது ஒரு அடையாளம், என்ன, உங்களை உற்சாகப்படுத்துவதற்கான அடையாளம். இதிலே வெற்றி தோல்வி அவருக்கு லக்கி அப்படிலாம் கிடையாது. இறைவன் நாம எழுதணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமே ஒழிய பரிசு பெறுவது நோக்கமல்ல. இருந்தாலும் பரிசு பெற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஏறக்குறைய எழுதிய அனைத்து நபர்களும் சரியான பதிலை எழுதியிருக்கிறீர்கள். அப்படின்னா பார்த்து எழுதியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொந்தமாக தான் எழுதியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய 5வது நாளுக்கான கேள்வி: தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எது? தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எது? எழுதிட்டீங்களா? தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எது? கேள்வி எழுதிட்டீங்களா? அடுத்த 2வது கேள்வி: புனித அந்தோணியாரின் சமய பற்று எப்படி இருந்தது? புனித அந்தோணியாரின் சமய பற்று எப்படி இருந்தது? அடுத்தது, உண்மையான சமய பற்று அல்லது சமய பற்று என்பது எதில் அடங்கி இருக்கிறது, எதில் இருக்கிறது? உண்மையான சமய பற்று என்பது எதில் இருக்கிறது? சரிதானா? யாருக்கும் கேள்வி திருப்பி சொல்லணுமா? திருப்பி ஒரு முறை எல்லா கேள்வியும் வாசித்துறேன். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எது? புனித அந்தோணியாரின் சமயப்பற்று எப்படி இருந்தது? சமயப்பற்று என்பது எதில் இருக்கிறது? இவைகள்தான் இன்றைய நாளுக்குரிய மறையுறையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற கேள்விகள். பிரியமானவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறபடி இன்றைய நாளிலே வேளாங்கண்ணி கெபித்தெரு இறை மக்கள் ஆலயத்திற்கான ஒரு சிமிலி ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை நாம் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைய திரியாத்திரையை சிறப்பித்த மறைக்கல்வி மன்றத்தார் 2 செட்டு சிமிலி வாங்கி கொடுத்துள்ளனர். அவர்களையும் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். கைத்தட்டுங்க. கஷ்டமாக இருக்கு, என்ன பசிச்சுட்டோ? நீங்கள் கைத்தட்டுனா பசி போயிடும், என்ன? அதனால் தயவுசெய்து நல்லா தட்டுங்க. பீடப்பூக்களுக்கான கூட்டம் அதாவது பீடச்சிறார்களுக்கான கூட்டம் நாளை நண்பகல் 2 மணி அளவில் புனித தோமையார் பள்ளி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் வைத்து நடைபெறுகிறது. எனவே அனைத்து பீடப்பூக்களும் அதிலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். நன்றி. இறுதி பாடலுக்கு பின் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு விட்டு கண்டிப்பாக என்ன செய்யணும்? வரணும். சரியா? புனிதா, புகழ் புண்ணியனே
பாத்திரனே பரமனின் வழி திகழ் துயர் கோத்திரனே குருவானவனே. பாத்திரனே பரமனின் வழி திகழ் துயர் கோத்திரனே குருவானவனே. பாவியல் எங்கள் பாவவினை நீக்கி உன்னத அருள்மழை பொழிந்திடுவாய். உன்னத அருள்மழை பொழிந்திடுவாய். பதுமையோடே புதுமையின் புனிதா பார்ப்புகள் புண்ணியனே. பாரில் எங்கள் துறையகல பரமனை வேண்டிடுவாய். மரியன்னை மகனை திருக்கரம் ஏந்தும் அருந்தவ முனிவனை காவலனே. மரியன்னை மகனை திருக்கரம் ஏந்தும் அருந்தவ முனிவனை காவலனே. உள்ளங்கள் உருகி வேண்டிடும் எங்கள் குறைகளை நீக்கி அருள் பொழிவாய். குறைகளை நீக்கி அருள் பொழிவாய். பதுமையோடே புதுமையின் புனிதா பார்ப்புகள் புண்ணியனே. பாரில் எங்கள் துறையகல பரமனை வேண்டிடுவாய். இஸ்பானியா தேசத்தின் இயேசுவின் வேதத்தில் எளிமையாயிருந்த குருவே, அற்ப பாவம் மூன்றையும் ஆகாது என்று நீ அருந்தவசி செய்த குருவே, கற்பமான 40ஆம் நாள் எப்போதும் சேசுவை காட்சியால் கண்ட குருவே, கல்மலையானதில் கடுவாய் புலிகளையும் கைவசம் அனைத்த குருவே, வல்லதொரு கடல்தனில் வாழ்கின்ற மீனதை வாவென்றழைத்த குருவே, நில்லென்று சொல்லியே நீர் சொன்ன புத்தியை நின்றது கேட்கவில்லையா? உம்மாலயம் மீதினில் வேலை செய்த தட்சனை அந்தரம் நிறுத்தவில்லையா? ஆசீர்வதித்து நீர் கீழே இறக்கவோ இப்புவியோர் அறியவில்லையா? சப்பானி நொண்டிகள் தன்னால் நடக்கவோ தஞ்சமருள் புரியவில்லையா? தந்தை தலை தான் மீட்க 500 காதவழி சடுதியில் வரவும் இல்லையா? கருணை சரிதந்தை அந்தோணி எனும் நேசனே, கமல திலங்கும் அரசே,
புதிய கோவில் கட்டுமானபடி சிறப்பாக நடைபெறவும் அதற்காக உதவி செய்கிற குடும்பங்களின் நலனுக்காக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. உத்திரக ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மங்களுக்கு ஆறுதலாக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நித்திய சுக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவதே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.